நீ பாமர மக்களுக்கு புரிந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அது ஈசிஆராக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அண்ணா நகராக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், கள்ளசாராய கண்காணிகள், எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை. ஆனா நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்ல யாரெல்லாம் பதிவு போடுகின்றார்களோ அவர்கள் மீது எஃப்ஐஆர். அப்ப ஞானசேகரனுக்கு எதிராக என்ன போராட்டத்தை நடத்தினீங்க? இன்றைக்கு ஈசிஆரிலே ஒரு பெண்களை திருத்தி வந்தாங்களே, அந்த மாணவர்கள் செய்த தவறுக்கு எதிராக என்ன போராட்டம் பண்ணீங்க செல்வப்பிரந்தை அவர்களே? அப்ப இந்த ஆட்சியிலே கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு தைரியம். ஆளுநர் அவர்களுடைய வருகைக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்போம், அமித்ஷா வந்தால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம். செல்வப்பிரந்தை பேசுகின்றார். அமித்ஷா அவர்களுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தான் உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக. கருப்பு பலூன் விட்டாங்க, இன்னைக்கு வெள்ளை கொடை பிடிச்சிட்டு மோடி அவர்களை வரவேற்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு தமிழகத்தில் நீங்க இருக்கிறீங்க என்பதை செல்வப்பிரந்தை புரிஞ்சுக்கணும். பத்திரிகை செய்தி திமுக எதிராக வந்துடுச்சுன்னா உடனே ஐடி மூலமாக ஒரு போன், அந்த பத்திரிகையாளர் எப்படி நீங்க இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லி இப்படி ஒரு நெருக்குதல். கொடி வைத்திருக்கின்றார்களே, உடனே அவர்கள் திமுகவா, எப்படி திமுக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் காலிலே திமுகவினுடைய கொடி இருக்கிறது என்பதனால் நாங்கள் திமுகவை குற்றம் சுமத்தவில்லை. இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அது திமுக. அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குல்ல? அந்த காரில வந்தவர்கள் திமுகவுடைய ஆட்சியிலே பெண்களுக்கு எதிராக பெண்களை வழிமறித்து சேஸ் செய்து அது பெண்களுக்கு எதிராக ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்துவது என்பது இந்த திமுகவுடைய ஆட்சி. அதனால்தான் நாங்கள் திமுகவை குற்றம் சுமத்துகின்றோம். அந்த கொடூரம் ஞானசேகரனுடைய அடையாளமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். உடனே அவரும் எங்கள் கட்சியில் இல்லை என்று சொல்லி மறுப்பு நினைத்தார்கள். பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி மறுப்பினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் கட்சியை, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை அல்லது உங்கள் கட்சியை பயன்படுத்தக்கூடியவர்களை, அது உங்கள் ஆட்சியில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசிங்க. சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. இன்றைக்கு எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தமிழகத்திலே இல்லை 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 என்பதுதான் உண்மை. ஒரு பாமரனாக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு சமூக ஆர்வலராக எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் இன்னைக்கு திமுக ஆட்சி என்பது சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கின்றது என்பது உண்மையிலும் உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, பட்டியலினத்து மக்களுக்காக தொடர்ந்து நீங்கள் போராடுகின்றீர்கள் என்று சொல்கின்றீர்களே, அடுத்து வரக்கூடிய காலங்களிலே துணை முதலமைச்சராக உங்கள் பையனை ஒரு பக்கம் வச்சுட்டு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏவுக்கு அந்த பதவியை கொடுக்க அப்படின்னு கேட்கறதுக்காவது செல்வப்பிரந்தைக்கு தைரியம் வரணும். இன்றைக்கு திமுகவை ஏற்கின்றவர்கள் எத்தனை பேர், எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டோம் என்று சொன்னால் எதிர்ப்பவர்களே அதிகம். வணக்கம். இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில். தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சியை கேட்டு பார்த்தா தெரியும். இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்கின்ற நாம் மிகப்பெரிய அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே ஒரு பெண்கள் ஒரு வாகனத்திலே ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பெண்களை, அதுவும் சென்னை தலைநகரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியிலே ஈசிஆரிலே மிகப்பெரிய விஐபிகள், அரசியல் தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு பெண்மணிகள் வாகனத்திலே ஒரு கார்ல வந்துட்டு இருக்கும் போது அதை பின்தொடர்ந்து ஒரு கல்லூரி மாணவர்கள், பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. ஒரு கல்லூரி மாணவர்களுடைய செயல் என்பது என்ன? இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, எதிர்காலம் என்பது இளைஞர்கள் கையில் இருக்கிறது, மாணவர்கள் கையில் இருக்கிறது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் அவர்கள் காரிலே சேஸ் செய்து கடத்துவது என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நபர்களுடைய கார்களிலே, அப்படி சென்ற நபர்களுடைய கார்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி வைத்து இருக்கின்றது. கொடி வைத்திருக்கின்றார்களே, உடனே அவர்கள் திமுகவா, எப்படி திமுக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் காரிலே திமுகவினுடைய கொடி இருக்கிறது என்பதனால் நாங்கள் திமுகவை குற்றம் சுமத்தவில்லை. இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அது திமுக. அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குல்ல? அந்த காரில வந்தவர்கள் திமுகவுடைய ஆட்சியிலே பெண்களுக்கு எதிராக பெண்களை வழிமறித்து சேஸ் செய்து அந்த பெண்களுக்கு எதிராக ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்துவது என்பது இந்த திமுகவுடைய ஆட்சி. அதனால்தான் நாங்கள் திமுகவை குற்றம் சுமத்துகின்றோம். திமுக என்ன அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியிலே ஒரு இரவு நேரங்களிலே பெண்கள் வாகனத்திலே வருவதற்கு கூட இவ்வளவு பெரிய ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த மாணவர்களுக்கு ஏன் இந்த துணிவு? அப்ப இந்த ஆட்சியிலே கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு தைரியம். அண்ணா யூனிவர்சிட்டியிலே
இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளிகளாக இருந்து அவர்கள் இந்த உலகத்தில் பல சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக செல்லக்கூடிய இடம் அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டில இருந்தா போறாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. அப்படிப்பட்ட அந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்திற்குள்ளே மிகப்பெரிய கொடூரன், உண்மையிலேயே மனசாட்சி இல்லாத அந்த கொடூரன் ஞானசேகரனுடைய அடையாளமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். உடனே அவரும் எங்கள் கட்சியில் இல்லை என்று சொல்லி மறுப்பு நினைத்தார்கள். பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி மறுப்பினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை அல்லது உங்கள் கட்சியை பயன்படுத்தக்கூடியவர்களை அல்லது உங்கள் ஆட்சியில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் யோசிங்க. அந்த கார்ல வந்த பெண்மணி திமுகவினுடைய ஒரு முக்கிய பிரமுகருடைய பெண்ணாக இருந்தால் இப்படி பேசுவீங்களா? தமிழகத்தில் அண்ணா நகர்ல எவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது. உடனே அதிமுகவுடைய வட்ட செயலாளர்னு சொல்லி யார் அந்த சார்னு கேட்டா அவர் இந்த சார்னு சொல்லி அதிமுக கார குறை சொன்னீங்க. சரிங்க, அது அதிமுக வட்ட செயலாளர். அவருக்காக அந்த பாலியல் தொந்தரவு செய்த அந்த பையனுக்காக வக்காலத்து வாங்கினாரு. அங்கிருந்த காவல்துறை யார் கையில் இருக்கு? காவல்துறை இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? அவங்க இந்த இன்ஸ்பெக்டர் யாரு? பாதிக்கப்பட்ட பெண்மணியினுடைய தந்தையாரும் தாயாரும் வந்து புகார் கொடுத்தாங்க, அவர்கள் மீது துன்புறுத்தலை ஏற்படுத்திய அந்த இன்ஸ்பெக்டர் யாரு? இன்ஸ்பெக்டர் துறை, காவல்துறை யார் கையில் இருக்கு? நீங்க தான் சொல்லணும். உங்கள் ஆட்சி, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை. அந்த தவறு நடந்திருக்கின்றது அண்ணா நகரிலே. அப்ப இதற்கும் திமுக காரணம் இல்லை என்று சொல்லி மதிப்புலாம் நாங்கள் கேட்டுக்கொண்டு போவதற்கு நாங்கள் என்ன இழிச்சாயர்களா? யோசிச்சு பார்க்க வேணாம். நீ பாமர மக்களுக்கே புரிந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அது ஈசிஆராக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அண்ணா நகராக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், கள்ளசாராய கண்காணிகள், எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை. ஆனா நீங்க வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக்ல யாரெல்லாம் பதிவு போடுகின்றார்களோ அவர்கள் மீது எஃப்ஐஆர், சவுக்கு சங்கர் மீது குண்டா சட்டம், இந்த இயக்க தலைவர்கள் மீது வழக்குகள், எங்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜியின் மீது கடும் வழக்கு போட்டு அவர் சிறையில் தள்ளணும். என்னங்க இது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மிக 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 பாதாளத்திற்கு சென்று விட்டது இந்த சட்ட ஒழுங்கு என்பதை இந்த காலத்திலே அத்தனை தமிழர்களும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்று தெளிவாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு திமுகவை ஏற்கின்றவர்கள் எத்தனை பேர், ஆதரிக்க எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டோம் என்று சொன்னால் எதிர்ப்பவர்களே அதிகம். அதுதான் உண்மை. இன்றைக்கு திமுக கூட்டணிகளை வைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வேங்கை வயல் என்ன சொன்னாங்க? சிபிசிஐடி என்கின்ற தமிழக அரசினுடைய உளவுத்துறை, காவல்துறை, இவர்கள் மீது எல்லாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இவர்களுடைய அறிக்கையிலே எங்களுக்கு முரண்பாடு இருக்கின்றது என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே உங்கள் கட்சியினுடைய, உங்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்திருக்கின்றார். அப்ப சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசினுடைய விசாரணை வேண்டும் என்று சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய அளவிலே தான் இந்த தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு, தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது என்று உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கம்யூனிஸ்டுகளும் இதே நிலைப்பாட்டிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எமர்ஜென்சிக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நீங்க உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகமே, உங்கள் ஆட்சியிலே, உங்கள் கட்சியினுடைய தலைமையிலே இந்த தமிழகம் சின்னாபின்னமாக சீரழிந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் சொன்ன எந்த விதமான வாக்குறுதிகளையும் இன்று வரை நிறைவேற்றவில்லை என்பதிலே ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு இன்றைக்கு தமிழகத்திலே நாங்கள், அதுவும் சென்னை போன்ற பகுதிகளில் எல்லாம்
பாதுகாப்பு பணியிலே விஐபிகள் வரக்கூடிய நேரங்களில் பாதுகாப்பு பணியிலே சாலைகளிலே பெண்களை நிறுத்த மாட்டோம், பெண்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய பாதுகாப்பாளராக இருப்போம், பெண்களுடைய காவல்துறைகளுக்கு அங்கு வழியிலே நிறுத்தி வைக்க மாட்டோம், அவர்களை எல்லாம் பயன்படுத்த மாட்டோம் என்று சொன்னீங்களா? ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருக்கு. இன்றைக்கு பெண்களை, பெண் காவலர்களை சாலையிலே பாதுகாப்பு பணியிலே நிறுத்தி கொண்டுதான் இருக்கின்றீர்கள். எதை நீங்க செய்திருக்கின்றீர்கள்? சொல்லுவது ஒன்று, செய்வதொன்று. இன்றைக்கு எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தமிழகத்திலே இல்லை 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 என்பதுதான் உண்மை. ஒரு பாமரனாக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு சமூக ஆர்வலராக எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் இன்னைக்கு திமுக ஆட்சி என்பது சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கின்றது என்பது உண்மையிலும் உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. எனவேதான் கவர்னர் அவர்கள் அற்புதமாக சட்ட ஒழுங்கு இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட கவர்னர் எழுதி படிக்க சொன்னீங்கன்னா அவர் எப்படிங்க படிப்பாரு? கொஞ்ச நெஞ்சமாவது நமக்கு அந்த விஷயத்துல உடன்பாடு இருக்கணும்ல. எனவேதான் கவர்னர் அவர்கள் ரொம்ப தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை எல்லாம் அவர் பேசுகின்றார். அதுதான் கவர்னருடைய கடமை. இந்த நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கவர்னர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆட்சியை கலைச்சாங்க. ஆனா நம்முடைய கவர்னர் ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றார். ரவி அவர்களுடைய, ஆளுநர் அவர்களுடைய வருகைக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்போம், அமித்ஷா வந்தால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் செல்வ பெருந்தகை பேசுகின்றார். அமித்ஷா அவர்களுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தான் உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக. கருப்பு பலூன் விட்டாங்க. இன்னைக்கு வெள்ளை கொடை பிடிச்சிட்டு மோடி அவர்களை வரவேற்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு தமிழகத்தில் நீங்க இருக்கிறீங்க என்பதை செல்வ பெருந்தகை புரிஞ்சுக்கணும். அமித்ஷா அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை நீங்க நடத்துவீங்களா? அப்ப ஞானசேகரனுக்கு எதிராக என்ன போராட்டத்தை நடத்துனீங்க? இன்றைக்கு ஈசிஆரிலே ஒரு பெண்களை திரட்டி வந்தாங்களே, அந்த மாணவர்கள் செய்த தவறுக்கு எதிராக என்ன போராட்டம் பண்ணீங்க செல்வ பெருந்தகை அவர்களே? கவர்னர் சொன்னாரு, ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு உடனே கவர்னராக ஒரு பட்டியலத்தை வர முடியுமா என்று சொல்லி விதண்டாவாதம் பேசுகின்றீர்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, பட்டியலினத்து மக்களுக்காக தொடர்ந்து நீங்கள் போராடுகின்றீர்கள் என்று சொல்கின்றீர்களே, அடுத்து வரக்கூடிய காலங்களிலே துணை முதலமைச்சராக உங்கள் பையனை ஒரு பக்கம் வச்சுட்டு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏவுக்கு அந்த பதவியை கொடுக்க அப்படின்னு கேட்கறதுக்காவது செல்வ பெருந்தகைக்கு தைரியம் வரணும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய இது மாதிரியான ஒரு பட்டியலின சமுதாயத்தினுடைய ஒரு துணை முதலமைச்சர் போன்ற பதவிக்கு வர வேண்டும் என்பதையெல்லாம் அவரால் நேரடியாக சொல்ல முடியல. ஆதவர்ஜுனா சொன்னாரு, அவர் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி பல நெருக்கடிகள் கொடுத்து கட்சியிலிருந்து அவரை விரட்டி விட்டார்கள். அவர் மிகப்பெரிய மாநாடுகளை எல்லாம் விசிகாவுக்கு நடத்தி இருக்கின்றார். அவரையும் விரட்டக்கூடிய அளவிலே ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு கூட ஒரு நெருக்கடியை தரக்கூடிய நிலையிலே இன்னைக்கு திமுக இருந்து கொண்டிருக்கின்றது. பத்திரிகையாளர்களுக்கு எதிராக, பத்திரிகையாளர்களுடைய பத்திரிகை செய்தி திமுக எதிராக வந்துடுச்சுன்னா உடனே ஐடி மூலமாக ஒரு போன், அந்த பத்திரிகையாளர் எப்படி நீங்க இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லி, இப்படி ஒரு நெருக்குதல், இப்படி ஒரு ஜனநாயக ரீதியில பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, கூட்டணி கட்சிகள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, எதிர்கட்சிகள் செயல்பட முடியவில்லை, கவர்னர் செயல்பட முடியவில்லை. அப்புறம் எங்க பாமர மக்கள் இந்த நாட்டில், இந்த தமிழகத்தில் சுதந்திரமா செயல்பட முடியும்? இது மிகப்பெரிய அநியாயம், அக்கிரமம். ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய இது போன்ற ஒரு எமர்ஜென்சி என்று சொன்னாரே பாலகிருஷ்ணன், கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இது வேதனைக்குரியது. மக்கள் வருகின்ற காலங்களிலே இந்த ஆட்சிக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும். இவர்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும். இவர்களுடைய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய காசை கொடுத்தா ஒட்டு போடுவாங்க எண்ணத்தை சுக்குநூறா உடைத்து, தமிழன் தன்மானமுடையவன், தமிழன் காசுக்காக விலை போக மாட்டான், தமிழன் உணர்வுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் பற்றுக்காக, தமிழக மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த நிலத்துக்காக மட்டுமே உழைப்போம் என்ற உணர்வோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சட்ட ஒழுங்கு சீரழிந்த இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு சூளுரை எடுப்போம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.